ஹலோ எவ்ரிவன். தமிழ்நாடு எக்கனாமியில் நம்ம நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி, வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன டாபிக் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டியை பற்றி பார்த்துருந்தோம். அதில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பாவர்ட்டினா என்ன, பாவர்ட்டி எதனால் ஏற்படுது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாவர்ட்டி இஸ் அ ஸ்டேட் ஆர் கண்டிஷன் இன் விச் a person or community lacks the financial resources and essential for a minimum standard of living. அதாவது வறுமை அப்படின்றது ஒரு நபர் இல்லை சமூக குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தின் நிதி ஆதாரங்கள் இல்லாததுனாலேயோ மற்றும் அத்தியாவசியங்கள் இல்லாத ஒரு நிலை அல்லது ஒரு நிலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கே அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால பணம் ஏற்பாடு செய்ய முடியாது, ரொம்ப வந்துட்டு புவர் பீப்புள்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி, வறுமையின் கோட்டிற்கு கீழே தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதாவது ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு வறுமையாக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். பாவர்ட்டி மீன்ஸ் தட் த இன்கம் லெவல் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ லோ தட் பேசிக் ஹியூமன் நீட்ஸ் கான் பி மெட். ஓகேவா, இப்போ வந்துட்டு பாவர்ட்டி அப்படின்றது இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய இன்கம் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். அவங்க ஒரு ஹியூமன் நீட்ஸுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்காது. இப்போது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு மாதத்துக்கே 2000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க, 3000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இதனால் அவங்க வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், இன்னும் வந்துட்டு வீடு இருந்தால் அதுக்கு ரெண்ட் கட்டணும், இன்னும் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க இருந்துச்சுங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் அவங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கட்டணும். ஸோ இதுக்கான போதுமான வசதிகள் அவங்கக்கிட்ட இருக்காது. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸாக வந்துட்டு வறுமையின் கோட்டிற்கு கீழே தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, next, poverty is the state of one who lacks a usual or socially acceptable amount of money or material possessions. அதாவது வறுமை அப்படின்றது ஒரு வழக்கமான இல்லை சமூக ரீதியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு பணம் இல்லாத, பொருள் உடைமை இல்லாத ஒருவருடைய நிலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சொல்லப்போனால் மக்கள் தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வழி இல்லாமல் இருக்கும்போது வறுமை இருப்பதாக கூறப்படுகிறது. ஓகேவா, அவங்களுடைய நீட்ஸ், அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனே அவங்களால என்ன ஆக முடியுது, அவங்களுடைய நீட்ஸே அவங்களால பூர்த்தி செய்ய முடியாதவங்கள வறுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, வறுமையில் தள்ளப்பட்டுறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பாவர்ட்டி கேன் பி கிளாசிஃபைட் அஸ். ஓகேவா, சமூகமாக இருக்கட்டும் சரி, பொருளாதாரமாக இருக்கட்டும் சரி, இல்லை அரசியல் அம்சங்களில் வந்துட்டு அடிப்படையில் வறுமை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். ஓகே, ஸோ எந்த மாதிரியான பாவர்ட்டியெல்லாம் மக்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் முழுமையான வறுமை. இது வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஆர் சப்ஜெக்ட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படின்றத இட் இன்வால்வ்ஸ் த ஸ்காசிட்டி ஆஃப் பேசிக் ஃபுட், க்ளீன் வாட்டர், ஹெல்த், ஷெல்டர், எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அடிப்படை உணவு, சுத்தமான நீர், சுகாதாரம், தங்குமிடம், கல்வி மற்றும் தகவல் பற்றாக்குறையை உள்ளடக்கியது. இந்த அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படின்னா இப்போ மோசமான ஒரு நிலையில் இருப்பாங்க பார்த்தீங்களா, பிளாட்ஃபார்மில் தங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சுத்தமான உடைகள் கிடைக்காது, அவங்களுக்கு ஷெல்டர் கிடைக்காது, அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்காது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு தெரியாது, இதுன்னு சொல்ல போனால் அவங்களுக்கு க்ளீன் வாட்டர் கூட அவங்களுக்கு கிடைக்காது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு வறுமையில் இருக்கிறவங்கள அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் பாவர்ட்டி, உறவினர் வறுமை அப்படின்வாங்க. It is defined from the social perspective, that is living standard compared to the economic standards of population living in surroundings. Hence it is a measure of income inequality. அதாவது இது சமூக கண்ணோட்டத்தில் வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு சுற்றுப்புறங்களில் வாழும் மக்களின் பொருளாதார தரத்துடன் ஒப்பிடும்போது வாழ்க்கை தரம், எனவே இது வருமான சமத்துவமின்மை அளவுகோலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது இவங்களை வந்துட்டு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப தான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பண்ணிடுவாங்க. ஓகேவா, செலவு பண்ணிப்பாங்க. ஓகே, எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட் வைஸ் அவங்க லோவாக தான் இருப்பாங்க. இது வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சொல்கிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிச்சுவேஷனல் பாவர்ட்டி மீன்ஸ் இப்போ ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் அவங்க வந்துட்டு வீடு இல்லாமல், இப்போ ஏதோ ஒரு டிசாஸ்டரே நடக்குது. ஓகே, இப்போ ஏதோ ஒரு டிசாஸ்டரே நடக்குது, இல்லை அவங்களுக்கு ஜாப் இல்லாமல் போயிடுது, இல்லை ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளமோ ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களுக்குள்ளே நடந்துருச்சு. ஓகே, ஸோ அதனால அந்த சிச்சுவேஷனால் அவங்களுடைய வறுமைக்கு கீழே தள்ளப்பட்டுறாங்க இல்லையா. ஸோ அவங்கள தான் வந்து சிச்சுவேஷனல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனல் பாவர்ட்டி. ஜென்ரேஷனல் பாவர்ட்டி மீன்ஸ் இப்போ பரம்பரை பணக்காரவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி பரம்பரை ஏழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பரம்பரையாக ஜென்ரேஷன் வைஸாக அவங்க வந்துட்டு என்ன இருப்பாங்க, வறுமையின் கோட்டிற்கு கீழே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரூரல் பாவர்ட்டி. இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வாழக்கூடிய ஒரு மக்களுடைய வறுமை. ஓகே, இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராப்பரான எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸோ கிடைக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. ஓகே, ஸோ ஏகப்பட்ட சர்வீசஸ் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதனால வறுமை வந்துட்டு அதிகமாக ஏற்படுது. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ்லேயே ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது இல்லையா. அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ்லேயே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட்னால அவங்களுடைய செக்டார்ஸ் எந்த அளவுக்கு பாதிச்சுட்டு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அர்பன் பாவர்ட்டி. அர்பன் பாவர்ட்டி இவங்க எதனால், அதாவது நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எதனால் வறுமை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக லார்ஜ் பாப்புலேஷன்னால். ஓகே, ஸோ லார்ஜ் பாப்புலேஷன்னாலேயோ எஜுகேஷன் அந்தளவுக்கு அவங்களுக்கு கிடைக்காததுனாலேயோ இந்த மாதிரி வறுமை அதிகமாக ஏற்படுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லப்போனால் போதிய வீடுகள் மற்றும் சேவைகள் இல்லாததுனால, அதே மாதிரி கூட்டம் அதிகமாக இருப்பதனால, வன்முறை மற்றும் ஆரோக்கியமற்ற சூழல் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாவர்ட்டி, டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5th பிளான், 7th பிளான், 9th, 10th, 8th இதை பற்றி பார்த்துருந்தோம். இது ஒரு பிளான் இருக்குது இல்லையா. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் நம்மளுடைய கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு திட்டங்கள், இது மூலியமாக இந்த வறுமையை நீக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏகப்பட்ட பிளான் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அது 1974லேருந்து 1978 ஒரு பிளான் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 5ஆம் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் laid stress on employment, poverty alleviation அண்ட் ஜஸ்டிஸ். இது வந்துட்டு வேலைவாய்ப்பு, வறுமை ஒழிப்பு மற்றும் நீதிக்கு அழுத்தம் கொடுத்தது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்துட்டு குறைந்தபட்ச வருமானத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கவர்மெண்ட் வந்துட்டு செலவு செய்யணும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபெசிலிட்டிஸ், ஏதாச்சும் ஒரு சர்வீசஸோ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 5th இயர் பிளானை வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7th பிளான். ஓகே, ஸோ 7th பிளான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985லேருந்து 1990 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த திட்டம் வந்துட்டு மோஸ்ட்டாக த ட்ரஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் 7th 5-year plan were social justice, removal of oppression of the weak using modern technology, agriculture developmentக்காக, anti poverty programsக்காக, full supply of food, clothing and shelter, then வந்துட்டு சொல்லப்போனால் increasing productivity of small and large scale farmers and making India an independent economy. அதாவது சமூக நீதியாக இருக்கணும், சரி, நலிவடைந்தவர்களுடைய ஒடுக்குதல், அப்புறம் வந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், அப்புறம் விவசாய மேம்பாடு, வறுமை ஒழிப்பு திட்டங்கள், முழு உணவு, உறைவிடம், சிறிய மற்றும் உற்பத்தியத்தினரை வந்துட்டு இன்னும் ஏகப்பட்ட பொருளாதார மாற்றத்தை வந்துட்டு கொண்டு வரதுக்காக இந்த பிளானை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 8th பிளான். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்காகவோ கண்ட்ரோலிங்காகவோ பாப்புலேஷன் க்ரோத்துக்காக ஒரு நோக்கமாக இதை வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 9th பிளான் 1997லேருந்து 2002 கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமையை முழுமையாக நீக்கும் முயற்சியில் நாட்டுடைய சமூக துறைகளுக்கு வலுவான ஆதரவை வந்துட்டு வழங்குச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 10வது திட்டம். இது வந்துட்டு 2002 இருந்து 2007 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று 2007ஆம் ஆண்டளவில் வறுமை விகிதத்தை 5% குறைப்பதாகும். இதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 11th பிளான் 2007 to 2012 என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது, வறுமையை குறைக்கிறதுக்கு. ஓகே, இந்த பிளான் கொண்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 12வது திட்டம் 2012 இருந்து 2017 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் போது வறுமையை 10% குறைக்க அரசு உத்தேசித்துள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிளான்ஸ் வந்து வறுமையை நீக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு பிளானும் எந்தெந்த இயர் அப்படின்றத டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் நீங்கள் டீட்டெயில் பார்த்து வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கடுமையான அழுத்தம், ஓகேவா, ஹெவி ப்ரெஷர் ஆஃப் பாப்புலேஷனால் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்தியாஸ் பாப்புலேஷன் வாஸ் 84.63 crores in 1991 and became 102.87 crores in 2001. ஓகேவா, இந்தியாவோட பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏறிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, நம்மளோட இந்தியாவாக இருக்கட்டும் சரி, தமிழ்நாடு, எந்த நாடாக இருக்கட்டும் சரி, பாப்புலேஷன் அப்படின்றது ஹையாக வந்துட்டே தான் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1991 மக்கள் தொகை எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 84.63 கோடி மக்கள் இருந்தாங்க. ஓகே, பட் வந்துட்டு 2001 வந்து பார்த்திங்கன்னா 102.87% வந்துட்டு மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ரேபிட் பாப்புலேஷன் growth causes excessive subdivision and fragmentation of holdings. As a result, per capita availability of land has a greatly declined and households do not have access to sufficient land to produce enough output and income for them. அதாவது விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி அதிகப்படியான துணைப்பிரிவு மற்றும் பங்குகளை துண்டு துண்டாக ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் விளைவாக தனிநபர் நிலத்துடைய இருப்பு வெகுவான குறைந்துள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மற்றும் குடும்பங்களுக்கு போதுமான உற்பத்தி மற்றும் வருமானத்தை உற்பத்தி செய்ய போதுமான நிலம் வந்துட்டு இல்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, இந்த பாப்புலேஷனால் ஏகப்பட்ட சரிவுகள் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் க்ரோத் பாப்புலேஷன் in India since 1951 has caused lower growth in per capita income causes lower in living standard of the people. அதாவது 1951 முதல் இந்தியாவில் மக்கள் தொகை விரைவான வளர்ச்சி தனிநபர் வருமானத்தில் குறைந்த வளர்ச்சியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்துட்டு குறைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலையின்மை அப்படின்றது பாவர்ட்டினால் அதிகமாக ஏற்பட்டுச்சு. ஓகேவா, டியூ டு கண்டினியூஸ் ரைஸ் இன் பாப்புலேஷன், அதாவது தொடர்ச்சியான மக்கள் தொகையோட அதிகரிப்பு காரணமாக தெர் இஸ் அ க்ரோனிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இந்தியா, அதாவது வேலை இல்லாதவங்க அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பாப்புலேஷன் க்ரோத்துனால அதிகமாக வேலை இல்லாதோடைய திண்டாட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. தெர் இஸ் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி இஸ் ஜஸ்ட் அ ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் திஸ் ஆஸ்பெக்ட், அதாவது படித்த வேலையின்மை மற்றும் மாறு வேடமிட்ட வேலையின்மை உள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அது படித்தவங்களுக்கு வேலை இல்லை, அதோட சேர்த்துக்கிட்டால் டிஸ்கஸ்டு, ஓகேவா, மாறு வேடமிட்ட வேலையும் இல்லாமல் இருந்துச்சு இதனால் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் க்ரோத் இன்க்ளூசிவ், அதாவது லேக் ஆஃப் இன்க்ளூசிவ் எக்கனாமிக் க்ரோத், ஓகேவா, உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி இல்லாதது என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். The first important reason for mass poverty prevailing in India is lack of adequate economic growth in India. இந்தியாவில் நிலவும் பாரிய வறுமைக்கான முதல் முக்கிய காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் போதுமான பொருளாதார வளர்ச்சி இல்லாததுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது நம்மளோட இந்தியாவில் இல்லாததுனால தான் வறுமை அப்படின்றது ஏகப்பட்டது இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மந்தமான விவசாய செயல்திறன் மற்றும் வறுமை. ஓகேவா, த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஷோஸ் தட் அக்ரிகல்ச்சர் க்ரோத் த்ரூ யூஸ் ஆஃப் new high yielding technology during green revolution. Poverty ratio can be significantly reduced. அதாவது பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் அனுபவம். ஓகேவா, புதிய உயர் விளைச்சல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் பசுமை புரட்சியின் போது வறுமை விகிதத்தை கணிசமாக குறைக்க முடியும் என்பதை காட்டுகிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பணவீக்கம் மற்றும் உணவு விலைகள். ஓகே, இன்ஃப்ளேஷன் எஸ்பெஷலி ரைஸ் இன் food prices, rises in cost of minimum consumption expenditure required to meet the basic needs. Thus, inflation pushes down many households below the poverty line. அதாவது பணவீக்கம் குறிப்பாக உணவுப் பொருட்களுடைய விலை உயர்வு அடிப்படை தேவைகளை வந்துட்டு பூர்த்தி செய்ய தேவையான குறைந்தபட்ச நுகர்வு செலவினங்களை வந்துட்டு உயர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பணவீக்கம் பல குடும்பங்களை வந்துட்டு வறுமை கோட்டிற்கு கீழே தள்ளுகிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? ஃபுட் ப்ரைஸஸ் ஏற்றிடுறாங்க, இன்ஃப்ளேஷன் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது, அதிகமாகிடுது, டெஃப்ளேஷன் அதிகமாகிடுது, அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க.
ஓகே, நெக்ஸ்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ஏபிள் என்டர்பிரினியர்ஷிப், மூலதனம் மற்றும் திறமையான தொழில் முனைவோர் பற்றாக்குறை. ஓகேவா, கேபிட்டல் அண்ட் ஏபிள் என்டர்பிரினியர்ஷிப் have important role in accelerating the growth, but these are in short supply, making it difficult to increase production significantly when compared to other developing countries. ஓகே, வளர்ச்சியை வந்துட்டு விரைவுபடுத்துவதில் மூலதனம் மற்றும் திறமையான தொழில் முனைவு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்துட்டு இதில் பற்றாக்குறை இருக்கிறதுனால மற்ற வளரும் நாடுகளோடைய ஒப்பிடும்போது உற்பத்தியை கணிசமாக அதிகரிப்பது கடினம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ், சமூக காரணிகள். இந்த சோஷியல் செட்டப் இஸ் ஸ்டில் பேக்வேர்ட் அண்ட் இஸ் நாட் கண்டக்சிவ் டு ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட். ஓகேவா, சமூக அமைப்பு இன்னும் பின்தங்கிய நிலையில் உள்ளது மற்றும் விரைவான வளர்ச்சிக்கு உகந்தமாக இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா, லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், கேஸ்ட் சிஸ்டம், ட்ரெடிஷன் அண்ட் கஸ்டம்ஸ் ஆர் புட்டிங் hindrance in the way of faster development and have aggravate the problem of poverty. பரம்பரை சட்டங்களாக இருக்கட்டும் சரி, சாதி அமைப்பு, மரபு மற்றும் பழக்க வழக்கங்கள் விரைவான வளர்ச்சியின் பாதையில் தடைகளை ஏற்படுத்துகின்றன மற்றும் வறுமையின் சிக்கலை வந்துட்டு மோசமாக்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதிக குடிமக்கள் பங்கேற்பு, மோர் சிட்டிசன் பார்ட்டிசிபேஷனாலேயோ வித்தவுட் த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த புவர் சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எனி ப்ரோக்ராம் இஸ் நாட் பாசிபிள். ஏழைகளுடைய தீவிர பங்களிப்பு இல்லாததுனால எந்த ஒரு திட்டத்தையுமே வெற்றிகரமான செயல்படுத்த முடியாது அப்படின்றாங்க. ஓகே, ஏழைகள் வளர்ச்சியால் தீவிரமாக ஈடுபடுவதன் மூலம் வளர்ச்சிக்கு பங்களிக்க தொடங்கும் போது மட்டுமே வளர்ச்சியை திறம்பட ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆக்ஸலரேட்டிங் எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துதல். Okay, while efforts should be made to accelerate economic growth, the use of capital intensive technologies imported from the western countries should be avoided. பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலையில் மேற்கத்திய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மூலதன தீவிர தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறாக பொருளாதார வளர்ச்சிக்கான உழைப்பு மிகுந்த பாதையை நாம் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விவசாய வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு. ஓகே, the higher agricultural growth leads to lower poverty ratio. The experience of Punjab and Haryana has confirmed this inverse relation between agriculture growth and poverty. அதாவது அதிக விவசாய வளர்ச்சி குறைந்த வறுமை விகிதத்திற்கு வழிவகுக்கிறது. பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் அனுபவம் விவசாய வளர்ச்சிக்கும் வறுமைக்கும் இடையே உள்ள இந்த தலைகீழ் உறவை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புதிய பசுமை புரட்சி தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட அகில இந்திய அளவிலான வேலைவாய்ப்பு நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய நடவடிக்கைகளுக்கு இயந்திரமயமாக்கலை அதிகரிப்பதன் மூலம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பது உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மனித வள வளர்ச்சியை துரிதப்படுத்துதல். ஓகேவா, ஆக்சிலரேட்டிங் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஃபோக்கஸ் ஆன் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் நாட் ஒன்லி ஜென்ரேட்ஸ் அ குட் deal of employment opportunity but also raises productivity and income of the poor. ஓகேவா, கல்வி, சுகாதாரம் மற்றும் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்துதல் நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மட்டுமின்றி ஏழைகளுடைய உற்பத்தி மற்றும் வருமானத்தை உயர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எனவே பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, சர்வ சிஷ்யா அபியான் SSA போன்ற திட்டங்களை திறம்பட செயல்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் growth ஆஃப் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட், பண்ணை அல்லாத வேலைவாய்ப்புகளுடைய வளர்ச்சி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபார் ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி, growth ஆஃப் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் இன் த ரூரல் ஏரியாஸ் இஸ் ஆஃப் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ். அதாவது வறுமையை குறைப்பதற்கு இந்த வறுமையை குறைப்பதற்காக கிராமப்புறங்களில் விவசாயம் இல்லாத வேலைவாய்ப்புடைய வளர்ச்சி சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு சந்தைப்படுத்துது, அதாவது சிறு வணிகம்னு சொல்லுவாங்க இல்லையா, வெட்டி ட்ரேட்னு சொல்லுவாங்க. போக்குவரத்து, கைவினை பொருட்கள், பால் பண்ணை மற்றும் வனவியல், உணவு மற்றும் பிற விவசாய பொருட்களை பதப்படுத்துதல், பழுது பார்க்கும் பட்டறைகள் போன்றவற்றை பண்ணை அல்லாத வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, இதுதான் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு இல்லாத மாதிரியான இந்த விஷயங்கள்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ப்ரொவைடிங் ஆக்சஸ் டு மோர் அசட்ஸ் டு வல்னரபிள் செக்ஷன்ஸ், அதாவது பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளுக்கு அதிக சொத்துக்களுக்கான அணுகலை வழங்குறது அப்படின்றாங்க. ஸோ ரேபிட் growth ஆஃப் population after independence had led to greater subdivision and fragmentation of agriculture holding, and this has resulted in lack of employment opportunities for agriculture labours. அதாவது சுதந்திரத்திற்கு பிறகு மக்கள் தொகையோட விரைவான வளர்ச்சியானது அதிக உட்பிரிவு மற்றும் விவசாய நிலங்களை வந்துட்டு துண்டு துண்டாக மாற்றுவதற்கு வழிவகுச்சுது. இதன் விளைவாக விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, குத்தகைய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துதல் போன்ற பயனுள்ள நடவடிக்கைகளின் மூலம் நிலத்தை வந்துட்டு மறுபங்கீடு செய்தல், இதன் மூலமாக உரிமையின் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் நியாயமான வாடகையை நிர்ணயித்தல் ஆகியவை கிராமப்புற வறுமையை குறைப்பதற்கான முக்கியமான நடவடிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வறுமை ஒழிப்பு அப்படின்றது கொள்கை வகுப்பாளர்களால் இந்தியாவில் முக்கிய சவால்களில் ஒன்றாக எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, ஸோ நம்மளோட பாவர்ட்டி வறுமையின் ஒழிப்பு அப்படின்றது அப்பையிலேருந்து இப்போ போராடிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ there is a improvement in terms of per capita income and average standard of living. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர் வருமானம் மற்றும் சராசரி வாழ்க்கை தரம் ஆகியவற்றுடைய அடிப்படையில் முன்னேற்றம் இருக்குது அப்படின்றாங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஓரளவு முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல நாடுகளில் முன்னேற்றத்துடன் ஒப்பிடும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் த நீட் ஆஃப் actions to enable the fruits of development to reach all section of the population. எனவே வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நம்மளோட முன்னாடி காலகட்டத்தை விட, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பாப்புலேஷன்ஸ் க்ரோத் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஓகே, ஸோ ஏகப்பட்ட பாப்புலேஷன்ஸ் அதிகமாக ஏற்படுத்திருக்கு. ஸோ அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஏகப்பட்டது வந்திருக்கு. வறுமையின் கோட்டிற்கு கீழே தள்ளப்பட்டுட்டாங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம் இல்லை, நம்ம ஹிஸ்டாரிக்கல் படி நம்ம எவ்வளோ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நம்ம இந்த அளவுக்கு நம்மளுடைய நாடு இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது இந்த கோவிட் சமயத்தில் நிறைய பேர் வறுமையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஓகே, ஸோ 5 years பிளான்ஸ் அதிகமாக கொண்டு வந்தாங்க. அதுக்கான ஸ்கீம்ஸ், அதுக்கான ப்ரோக்ராம்ஸ், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ இன்னுமே வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டே தான் இருக்குது. ஆனாலும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்த கண்ட்ரீஸ், மித்த நாடுகளோடு நம்ம கம்பேர் பண்ணும் போது அந்தளவுக்கு நம்மக்கிட்ட பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்னுமே நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்ற மாதிரி தான் அரசாங்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இந்த பாவர்ட்டியை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டினால. ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி அப்படின்ற ஒரு டாபிக் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம பாவர்ட்டி அப்படின்னா என்னன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோடைய டைப்ஸ் அண்ட் அப்சல்யூட் பாவர்ட்டினா என்ன, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.